ஓகே. இப்போ வந்துட்டு மேன்னா நானேன்றது பார்த்தோம்ல, அதுக்கு வந்து நானுன்றதுக்கு வந்து எது வந்து அந்த கன்ஜங்ஷன் ஆட் ஆனா எப்படி வருதுன்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மே அண்ணா வந்து நானு, அப்புறம் வந்து எனக்கு, என்னை சொல்லணும்னா ஹிந்தியில வந்து கோ ஆட் ஆகணும். அப்போ வந்து முஜே அண்ணா வந்துட்டு எனக்கு, என்னை. அதே வந்து மேக்கு வந்து முஜே கோ ஆட் ஆகுறப்போ முஜேன்னு ஆகும். இப்போ வந்து நான் கோவிலுக்கு போறேன். மே மந்திர் ஜாத்தி ஹூம். அதே வந்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். முஜே ஐஸ்கிரீம் சாஹியே. முஜே ஐஸ்கிரீம் சாஹியே. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு வரும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் கோ ஆட் ஆகுறப்போ எப்படி வரும்ன்றது பார்க்கலாம். மேன்னா நானே, அப்போ எனக்கு என்னை சொல்லணும்னா முஜே. அதே தும்மன்னா நீ, அதே உனக்கு உன்னை சொல்லணும்னா கோ ஆட் ஆகணும். அப்போ வந்து தும்கோ. ஸோ வந்து தும்கோன்னா உன்னை உனக்கு. அப்புறம் அந்த ஆப்பன்னா நீங்க அன்றது. அப்போ ஆப்புக்கு கோ ஆட் ஆயிடுச்சுன்னா ஆப்புக்கோ. உங்களுக்கு உங்களை சொல்ற போது ஆப்புக்கோ. ஹம்மன்னா நம்ம. நம்மன்றதுக்கு வந்துட்டு ஹம்கோன்னு வரும். இல்லை எங்களுக்குன்னு வரணும், இல்லை எங்களைன்னு வரணும். அப்போ ஹம்கோ ஆட் ஆகும். யஹு அண்ணா வந்து இவன், இவள், இது யூஸ் பண்ணுறப்போ யஹ் யூஸ் பண்ணுவோம். அந்த யஹுக்கு கோ ஆட் ஆகும் போது இஸ்கோ வரும். இஸ்கோன்னா வந்து இவனுக்கு, இவளுக்கு, இதுக்கு. இல்லை வந்து இன்னொன்று சொல்லலாம். இவளை, இதை, இவனை. இது ரெண்டுத்துக்கு இஸ்கோ தான். இப்போ இந்த இவனுக்கு கூடு அண்ணா வந்து இஸ்கோ தேதோ. இவனை கூப்பிடுன்னு வந்து இவனை புலாவோன்றப்போ வந்து இஸ்கோ புலாவோன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இவனை என்னாலும் இஸ்கோ தான் யூஸ் பண்ணணும், இவனை என்னாலும் இஸ்கோ தான் யூஸ் பண்ணணும். இப்போ பக்கத்தில் இருந்தால் இஸ்கோ, கொஞ்சம் தூரமாக இருந்து அவ அண்ணா வந்து வன்னு சொல்லுவாங்க. இப்போ அவனுக்கு அவனை சொல்லணும்னா உஸ்கோ. உஸ்கோ தேதோ அண்ணா அவனுக்கு கொடு. உஸ்கோ புலாவோ அண்ணா அவனை கூப்பிடு. ஸோ அந்த வஹன்னா அவ. இப்போ வந்து அவ ராம் சொல்லணும். வஹ் ராம் ஹே. அதே வந்து ராமுக்கு கொடு, இல்லை உஸ்கோ தேதோ, இல்லை ராம்கோ தேதோ. ராம்கோ ராமுக்கு என்றப்போ வந்து கோ ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏன்னா இவங்க. ஏ மேரா பரிவார் ஹே. இவங்க என்னோட ஃபேமிலி சொல்லணும்னா ஏ மேரா பரிவார் ஹே, என்னோட ஃபேமிலி. இப்போ இவங்கன்றப்போ வந்து ஏ சொல்கிறோம். அதே வந்து இவங்களுக்கு இவங்களை சொல்கிற போது ஏ ப்ளஸ் கோ அப்படின்னு ஆயிரும்னா இன்கோ. வித் ரெஸ்பெக்டாக சொல்லணும்னாலும் ப்ளூரல் சொல்லணும்னாலும் இன்கோ சொல்லணும். இன்கோ அண்ணா வந்து இவங்களுக்கு, இவங்களுக்கு காஃபி கொடுன்றப்ப வந்து இன்கோ காஃபி தேதோ சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அவங்களுக்குன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அவங்கன்னா வே சொன்னால் வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க அங்கே போகிறாங்க, இல்லை வந்து ஊர் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏ சாரி வே காவ் ஜாத்தே ஹே. அவங்க கிராமத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு ஸ்வீட்ஸு கொடுன்னு சொல்லணும். அப்போ வந்து அவங்களுக்குன்னா உன்கோ ஸ்வீட்ஸ் மிட்டாயா, இல்லை ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் கூட சொல்லிக்கலாம், இல்லை மிட்டாயா தீஜியே கொடுங்க சொல்லுவோம். ஸோ வந்து அவங்களுக்குன்னா வந்து உன்கோ, இவங்களுக்குன்னா வந்து இன்கோ. வித்தவுட் ரெஸ்பெக்ட் இவனுக்குன்னா இஸ்கோ, அவனுக்குன்னா உஸ்கோ. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு யாருக்குன்னு கேட்கணும். யாருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு யாருன்னு கேட்கணும்னா கவுன். அவ யாருன்னா ஏ கவுன் ஹேன்னு சொல்லுவோம். யாருக்கு கொடுக்கணும், இல்லை யாரை கூப்பிடணும் அந்த மாதிரி வர்றதுப்போ கிஸ்கோ. யாருக்கு கொடுக்கணும் கிஸ்கோ தேனா ஹே. யாரை கூப்பிடணும் கிஸ்கோ புலானா ஹே. யாரு கூப்பிடணும் வந்து கிஸ்கோ புலானா ஹே. நெக்ஸ்ட் வந்துட்டு சபுக்கோன்னா எல்லாத்துக்கும். சபன்னா எல்லாரும். இப்போ எல்லாத்துக்கு எல்லாத்தை சொல்லும் போது சபுக்கோ சொல்லுவாங்க. இப்போ ராம்கோ வந்து ராமுக்கு ராமை. இப்போ வந்து ராமுக்கு கூப்பிடு, ராமுக்கு கொடு, ராம்கோ தேதோ. ராமை கூப்பிடு, ராம்கோ புலாவோ. ஸோ வந்து ராமைன்னு சொன்னாலும் ராமுக்குன்னு சொன்னாலும் தமிழில் எங்கெங்கே நம்ம ராமுக்கு
ராமுக்குன்னு யூஸ் பண்றோமோ ராமை அன்னு யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் ஹிந்தியில வந்து கோ வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு கு அப்புறம் வந்துட்டு ராமை அண்ட் கூப்பிடுறப்போ ஆட் ஆகிற 2 வந்து தான் என்னது கோன்றதுக்கு நான் வச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு மே அன்றது என்ன வந்துட்டு மே அண்ணா வந்துட்டு உள்ள ஆக்சுவலா 2 மே இருக்கு. ஒரு மே வந்து மேன்னு சொல்லக்கூடாது மை அன்னு சொல்லணும். அது நானேன்றது அர்த்தம். ஆனா வந்து கம்யூனிகேட் லாங்குவேஜ்ல மேன்னு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மே இருக்கும். அந்த மே வந்து அதுல, இதுலன்றப்ப வந்து அதுக்குள்ள, இதுக்குள்ள, இல்ல அதுலன்னு சொல்ற போது மேன்னுவாங்க. இப்ப வந்து பேக்ல இருக்கு. பேக் மே ஹை. இப்ப வந்து ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல் மே ஹை. அப்புறம் வந்து இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன்னு சொல்லணும். மே கோயம்புத்தூர் மே ஹூ. மே கோயம்புத்தூர் மே ஹூ. மே வந்தா ஹூ வரணும். அது கவனமா வச்சுக்கணும். அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து ராமுக்கு, இவனுக்கு, அவனுக்கு, இல்ல எனக்கு, என்ன இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கா, கே, கி என்றது பார்க்கலாம். கா, கே, கி என்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹிந்தியில ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் என்னன்னு வந்து பசங்களுக்கு முடிக்க போது தா ன்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம். ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். ஹிந்தியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் எண்டிங் தான் வந்து ஹிந்திக்கு முக்கியம். இப்போ வேர்ப்ஸ் தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு பேசலாம். அப்போ மே அண்ணா, நானு, தும் அண்ணா, நீ இந்த மாதிரி தெரிஞ்சாலே ஓரளவுக்கு பேசிடலாம். ஆனா வந்து லாஸ்ட் ஃபினிஷிங்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன் அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் கஷ்டமாகுதுன்னா இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வரப்போ வந்து ஜாதி, ஆத்தி, காத்தி அப்படி சொல்லணும். அதே வந்து பாய்ஸ்க்கு சொல்றப்போ காத்தா, ஜாத்தா, ஆத்தா. ஸோ வந்து பாய்ஸ் சொல்றப்போ தாஸ் வரணும். கேர்ளுக்கு சொல்றப்போ தீ வரணும். அது இல்லாம இந்த ரெஸ்பெக்ட் பெரியவங்களுக்கு இல்ல ப்ளூரலுக்கு பசங்க இருந்தாலும் பசங்க பொண்ணு இருந்தாலும் சேர்த்து தே சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கேர்ள்ல சொல்லணும்னா மே ஸ்கூல் ஜாத்தி ஹூ. நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன். அதே ஒரு பையன் சொல்லணும்னா இப்போ பையனா சொல்லணும்னா மே ஸ்கூல் ஜாத்தா ஹூ. பையன் சொல்றப்போ ஜாத்தா ஹூன்னு வரும். அதே வந்து 2 பேர் பசங்க 2 பேர் சொல்லணும்னா வந்துட்டு என்ன வரும்னா ஹம் தோனோ இல்ல ராம லக்ஷ்மணன் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் சேர்த்து சொல்லணும். ஹம் தோனோ இல்ல நம்ம 2 பேரு ஸ்கூலுக்கு போறோம் என்றப்ப வந்து ஹம் ஸ்கூல் ஜாத்தே ஹை. ஜாத்தே ஹை அன்னுவாங்க. அப்ப வந்து பசங்களுக்கு வரப்போ ஜாத்தே, பொண்ணுங்களுக்கு வரப்போ ஜாத்தி, சாரி பொண்ணுக்கு வரப்போ ஜாத்தி, பையனுக்கு வரப்போ ஜாத்தா. அது 2 பொண்ணுங்கள் இருந்தாங்கன்னா அது ஜாத்தி தான் வரும். ஹம் தோனோ இப்ப சீதா, ராதா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஹம் தோனோ ஸ்கூல் ஜாத்தி ஹூ. ஸோ அந்த கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு பொண்ணா இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் இல்ல மல்டிபிள்
ப்ளூரல்ல வந்து கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஜாதி தான். ஸோ வந்து ஜாதின்றது கன்ஃப்யூஷன் இல்ல. அவங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து கன்ஃப்யூஷன் இல்ல. பசங்களுக்கு சொல்றப்போ வந்து ஒரு பையனா இருந்தா ஜாதா சொல்லணும். ப்ளூரலா இருந்துச்சுன்னா ஜாத்தே சொல்லணும். அதே விதமா ரெஸ்பெக்ட் அப்பாவோ, சாரோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஜாத்தே சொல்லணும். கேர்ள்ஸ் எனி டைம் ரெஸ்பெக்ட்ஃபுல் தான். அதனால வந்து அவங்களுக்கு ஜாதின்றது ஒரு பொண்ணு இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தான். நிறைய பேர் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தான். அந்த மாதிரி அவங்களுக்கு எப்பவும் என்ன சொல்றாங்கன்னா ஜாதி என்றதான் சொல்லுவாங்க. பசங்களுக்கு சொல்றப்போ ஒரு பையனுக்கு ஜாத்தா, 2 பசங்க இருந்தாங்கன்னா இல்ல ப்ளூரலா இருந்தாங்கன்னா ஜாத்தே, இல்ல வந்து நிறைய பசங்க இருந்து ஒரு பொண்ணு இருந்தா கூட ஜாத்தே தான் சொல்லணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் வச்சுக்கணும். ஒரு பையன் இருந்தா வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி மாறும்னா ஜாத்தா, ஆத்தா, காத்தா, ரோதா இந்த மாதிரி மாறும். கேர்ளா இருந்துச்சுன்னா ஜாத்தி, ஆத்தி, காத்தி இந்த மாதிரி மாறும். ப்ளூரலா இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ஜாத்தே வரும். இப்போ வந்து அப்பா ஆஃபீஸ்க்கு போறாரு வந்துச்சுன்னா பிதாஜி தஃப்தர் ஜாத்தே ஹே. ஸோ வந்து பிதாஜி வந்து பெரியவர், அவருக்கு சொல்ல போது ஜாத்தே ஹேன்னு சொல்லணும். அதே வந்து ஒரு சின்ன பையன் யாரோ வந்துட்டு விக்னேஷ், அப்போ அந்த பையன் போறான் ஸ்கூலுக்கு, அவனுக்கு வந்து நம்ம ஜாத்தே போட தேவையில்ல, ஜாத்தா போட்டா போதும். வந்து விக்னேஷ் ஸ்கூல் ஜாத்தா ஹே. ஸோ அந்த அவன் வந்து ஜாத்தா. இப்போ அந்த நம்ம சொல்லிக்க போது பசங்க வந்து ஜாத்தாவும் சொல்லிக்கணும். வேறவங்க வெளியாளங்கள் சொல்ல போது சின்னவனா இருந்தா ஜாத்தா சொல்லுவீங்க, பெரியவங்களா இருந்தா ஜாத்தே சொல்லுவீங்க. ஸோ இது வந்து இந்த தா சவுண்டு, தே சவுண்டு, தி சவுண்டு இது 3 தான் வந்து ஹிந்திக்கு வந்து ஒரு உயர் மாதிரி. இந்த சவுண்டு வந்து கரெக்டா இருக்கணும். பையன் சொல்றப்போ தா சவுண்டு, பொண்ணு சொல்றப்போ தி சவுண்டு, அதே வந்துட்டு ப்ளூரல் சொல்லப்போது தே சவுண்டு. இதே மாதிரி கா, கே, கி ன்னு வரும். கா, கே, கி வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு கன்ஜெக்ஷன் எப்படி வந்து கா, கே, கின்னா உடைய. இப்போ வந்து கோன்னா வந்து அவனுக்கு, அவனை கூப்பிடுறப்போ எப்படி கோ யூஸ் பண்றோமோ, முஜே, தும்கோ, ஆப்கோ, இஸ்கோ, இன்கோ, உஸ்கோ, உன்கோ, சப்கோ. இந்த கோ என்னது அவனுக்கு, அவனை என்றப்போ கோ. அதே வந்துட்டு இவனோட இது அவனோட இதுன்னு சொல்லணும் இல்லைங்களா? இப்போ வந்து இது என்னோட பெண்ணு, இது உன்னோட பெண்ணு, அந்த மாதிரி இது உன்னோட கிராமம், இது என்னோட ஊரு, இது என்னோட வீடு. ஸோ அந்த ஓட என்னுடையன்னு சொல்ல போது அதுக்கு ஒரு வேர்டு அதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் வரும்ல, அது என்னன்னா கா, கே, கி. இந்த 3 ஒரே மீனிங் தான். உடையன்ற மீனிங் தான் கா, கே, கி. ஆனா வந்து பாய் வரப்போ வந்து கா வரும். எப்படி பாய் வரப்போ தான்னு சொன்னோமோ அதே மாதிரி பாய் வரப்போ வந்து கா வரும். கேர்ள் வரப்போ கீ வரும். அதே வந்து ப்ளூரலோ இல்ல வந்து வித் ரெஸ்பெக்டோ பசங்கள் இருந்தாங்கன்னா கே வரும். இப்போ இது எப்படின்றதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கா, கே, கி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் டிபெண்ட்ஸ் ஆகுமே தவிர இங்க வந்து என்னது அந்த சப்ஜெக்ட் டிபெண்ட் ஆகாது. ஹிந்தி பொறுத்த வரைக்கும் ஏன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டோம்னா இங்கிலீஷ்க்கு வந்து கிராமர்ல வந்து சப்ஜெக்ட் தான் உயிர். ஆனா வந்து ஹிந்தியில மேக்சிமம் எது பேஸ் ஆகி இந்த கன்ஜெக்ஷன் ஆகட்டும், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எது வந்து டிபெண்ட்ஸ் ஆகி வரும்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட். அதனால தான் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து தமிழ் டு ஹிந்தி ஈஸி, இங்கிலீஷ் டு ஹிந்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். ஆனால் தமிழ் டு ஹிந்தின்றது ஈஸியாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராமோட பொண்ணு அப்படி வரணும்னு வச்சுக்கோ. ராமோட இப்போ வந்து சீதா வந்து ராஜாவோட பொண்ணு இல்ல ராஜ் உடைய பொண்ணு அப்படி வரணும். அப்ப என்ன வரும்னா சீதா ராஜா கி பேட்டி ஹே. இப்போ வந்துட்டு ராஜா வந்து யாரு பையன், ஆனா வந்து காதானே வரணும் ஆனா நம்ம யோசிப்போம். ஆனா அங்க கா வரக்கூடாது. இங்க வந்து சீதா தான் சப்ஜெக்ட். ராஜாவோட பொண்ணு சீதா. அப்போ வந்துட்டு சீதாவை தான் நம்ம இங்கிலீஷ்ல எடுத்தோம்னா ராஜா தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஆகுவாங்க. ஆனா ஹிந்தி எடுத்துட்டோம்னா யார் பத்தி சொல்றோமோ அந்த சென்டென்ஸ்ல அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். ஸோ வந்து அந்த சென்டென்சஸ்ல வந்து சீதா பத்தி தான் சொல்றோம். சீதா வந்து ராஜோட பொண்ணு. ஸோ அங்க பொண்ணு யாரு சீதா. ஸோ அதனால வந்து சீதா தான் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஆகும். ராஜோட பொண்ணு சீதா அப்படி ஒண்ணு. ராஜ் கி பேட்டி சீதா ஹே.
ஸோ வந்துட்டு கீ அண்ட் யார் டிபெண்ட் ஆகுது, பொண்ணு பத்தி சொல்றதுனால கீ. அதே வந்துட்டு ராமோட ராமோட பையன்னு சொல்லலாம். அப்போ வந்து ராம் கா பேட்டா. ராமோட பொண்ணுன்னா ராம் கி பேட்டி. அதே வந்து ராமோட பசங்கன்னு வந்தா ராம் கே பேட்டே. அதே ராமோட பொண்ணுங்க வரணும்னா ராம் கி பேட்டியா. ஸோ கேர்ள்ஸ்ன்ற போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ரெண்டுக்கு கீ தான். ஒரு பொண்ணு வந்தாலும் கீ தான், ரெண்டு பொண்ணுங்க வந்தாலும் கீ தான். ஆனா பசங்களுக்கு வரப்போ வந்து ஒரு பையன் வந்தான்னா கா சொல்லணும், ரெண்டு பசங்க வந்தாங்கன்னா கே சொல்லணும். அதே வந்து அப்பா சொல்ற போது இல்ல சார் சொல்ல போது பெரியவங்க சொல்ற போது கே வரணும். சேம் அந்த தா கான்செப்ட் தான். ஒரு பையனுக்கு தா சொல்லணும் ஜாத்தா, கேர்ளுக்கு ஜாத்தி சொல்லணும், ப்ளூரலுக்கு இல்ல ரெஸ்பெக்ட்டுக்கு ஜாத்தே சொல்லணும். இது அப்படிதான். ஒரு பையனுக்கு கா சொல்லுவோம், பையனா ஆப்ஜெக்டா இருந்தா கா சொல்லுவோம், பொண்ணு ஆப்ஜெக்டா இருந்தா கீ சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலோ இல்ல வந்துட்டு வித் ரெஸ்பெக்டோ இருந்தா கே சொல்லுவோம். இப்போ வந்துட்டு அதுக்கு கா கே கி. இப்போ இது கா கே கி வந்து இப்போ நம்ம அந்த மேக்கு தும்க்கு ஆப்புக்கு ஹம் யஹ் வஹ் அதுக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி மாறும்ன்றதை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மேக்கு நீங்கள் கோ போட்டிங்கன்னா என்னவா மாறிச்சு, முஜே இல்லை முஜுக்கோ அப்படி தான் மாறிச்சு, எனக்கு என்னை. இப்போ வந்து முஜுக்கோன்னா என்னது, எனக்கு என்னை. அதே வந்து என்னுடையன்னு சொல்லணும். ஏ மேரே கலம் ஹை, ஏ மேரா கலம் ஹை, ஏ மேரா கர் ஹை அப்படி சொல்லணும். ஸோ என்னோட வீடு, என்னோட பென்னு, என்னோட லேப்டாப்பு, என்னோட புக்கு, என்னோட கிராமம், அந்த மாதிரி என்னோட சொல்ல போது என்ன வரும்னா மேரா. பாயா இருந்தா ஆப்ஜெக்ட் பாயா இருந்தா மேரா வரணும், ஆப்ஜெக்ட் கேர்ளா இருந்தா மேரி வரணும், இது ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்டா இருந்தா மேரே வரணும். ஸோ மேரா அண்ணாலும் என்னுடையதா, மேரே அண்ணாலும் என்னுடையதா, மேரி அண்ணாலும் என்னுடையதா. அந்த மூணுக்கு மீனிங் ஒன்று தான். ஆனால் வந்து இந்த மேரா எப்போ வரணும், மேரி எப்போ வரணும், மேரே எப்போ வரணுன்றது நான் வச்சுக்கணும். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து தும்ஹாரேன்றப்ப வந்து அதே மாதிரி தும்ஹாரா, தும்ஹாரே, தும்ஹாரி. உன்னுடைய கேட்க போது தும்மன்னா நீ தானே. ஸோ வந்து தும்முக்கு வந்து அந்த காக்கேக்கு ஆட் ஆக போது தும்ஹாரே, தும்ஹாரி, தும்ஹாரான்னு வரும். அதே வந்து ஆப்பன்னா நீங்க. இதுக்கு மறுபடி வந்து காக்கேக்கு ஆட் ஆக போது ஆப்புக்கா, ஆப்புக்கே, ஆப்புக்கின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹம், ஹம்கா, ஹம்கே, ஹம்கி. யஹுக்கு வந்து கா ஆட் ஆகும் போது அங்கே நம்ம யஹுக்கு வந்து கோ ஆட் பண்ண என்ன சொல்லணும், இஸ்கோன்னு சொல்லணும். இங்கே வந்து இஸ்கா, இஸ்கி, இஸ்கே. வகுக்கு சொல்கிற போது கோ ஆட் பண்ண என்ன சொல்லணும், உஸ்கோன்னு சொல்லணும். இப்போ உஸ்கோன்னு என்னது, அவனுக்கு அவனை. இப்போ உடைய ஆட் பண்ணணும். உடையன்றது கா கே கி. இப்போ இந்த உஸ்கா, உஸ்கே, உஸ்கி. அதே வந்து ஏக்கு வந்து அவங்க இவங்கன்னு சொல்கிறதுக்கு கோ ஆட் பண்ணால் என்ன சொன்னோம், இன்கோ சொன்னோம். இவங்களுக்கு என்ன இன்கோ. இப்போ வந்து இவங்களுடையன்னு சொல்லணும். அப்போ வந்துட்டு என்ன சொல்லணும், இவங்களுடையன்றப்போ வந்து இன்கோ. சாரி, இவங்களுடையன்றப்போ இன்கா, இன்கே, இன்கி. உன்கா, உன்கே, உன்கி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து யாரோடையன்னு கேட்கணும். யாரோடையன்றப்போ வந்துட்டு கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கி. எல்லாத்தோடையன்ற வந்து சபுக்கா, சபுக்கே, சபுக்கி. ஓகேங்களா. இப்போ ராமோட இதுன்னு சொன்னால் ராம்கா, ராம்கே, ராம்கி. ஸோ வந்து இது வந்து எல்லாத்துக்கும் காக்கே கீ தான் ஆட் ஆகும். ஆனால் மேக்கு, தும்க்கு, அப்புறம் ஹம்க்கு வந்து ரா ஆட் ஆகும். ஏன் அப்படி ஆட் ஆகுதுன்னா அவங்க அந்த பேசுகிறப்போ அது நல்லா இல்லைன்னு ரா வச்சுக்கிட்டாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு மே ப்ளஸ் கான்னா மேக்கான்னு வரும். அப்படி அது நல்லா இல்லாதனால மேரா வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து ராதா இந்த பிளேஸில் கே கீயை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 லெட்டருக்கு, இந்த 3 வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரா வரும். மற்றதுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் காதா வரும். கா கே கி அந்த வரும். இந்த 3க்கு மட்டும் என்னோட இது, உன்னோட இது, நம்மளோட இது, இதுக்கு 3 மட்டும் ரா வரும். எப்படி, மேரா, ஹமாரா, தும்ஹாரா. மற்றதுக்கெல்லாம் வந்து இஸ்கா, உஸ்கா, இன்கா, உன்கா, சப்கா, கிஸ்கா இப்படி தான் வரும். இந்த 3 இதில் மட்டும் இந்த 3 வேர்ட்ஸ்க்கு மட்டும் என்னோட இது, உன்னோட இது, நம்மளோட இது, இதுக்கு எல்லாத்துல எங்களோட இது, இதுக்கு எல்லாத்துக்கும் மட்டும்தான் ரா வந்து ஆட் ஆகும். இப்போ இந்த ரா வந்து எது பேஸ் ஆகி இருக்குது, அதில் கொஷின்ஸ் மட்டும் ஒரு சின்ன
சென்டென்ஸ் சொல்கிறேன், அது சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக போயிடும், புரியும் உங்களுக்கு. 1 minute. இப்போ வந்துட்டு பார்க்கலாம். இந்த காக்கேக்கின்றது ராமோட பையன்னு சொல்லணும். ராமோட பையன். அப்போ ராமுக்கா பேட்டா. அதே ராமோட பசங்கன்னு சொல்லணும். ராம்கே பேட்டே. இங்கே வந்து இந்த காக்கேக்கி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் தான். பேட்டேன்னு வந்துச்சுன்னா கேவா மாறுது, பேட்டான்னு வந்துச்சுன்னா காவா மாறுது. ஸோ ராம் சப்ஜெக்ட் கிடையாது, இங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக நம்ம மெயினாக எடுத்துக்கணும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் ஆகி தான் இந்த காக்கே கீன்றது டிபெண்ட்ஸ் ஆகும். இப்போ வந்து ராமோட பொண்ணுன்னு சொல்லணும், ராம்கி பேட்டி. ராமோட பொண்ணுங்கன்னு சொன்னால் கூட ராம்கி பேட்டி தான். ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு நிறைய பேராக இருந்தாலும் கீ தான். அது வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஆல்வேஸ் ரெஸ்பெக்டர் மாதிரி. அதனால வந்து நம்ம அது பொண்ணுங்க வரப்போ கன்ஃபியூஷன் இல்லை. பசங்களுக்கு சொல்கிறப்போ சிங்கிளாக இருந்தாங்கன்னா கா சொல்லணும், ப்ளூரலாக இருந்தாலும் கே சொல்லணும், ரெஸ்பெக்டாக இருந்தாலும் கே சொல்லணும். இப்போ வந்து ராமோட வீடுன்னு சொல்லிட்டோம்னா ராம்கா கர். ராமோட ஃபோன் என்னன்னா ராம்கா ஃபோன். இங்கே இதுதான் நம்ம ஹிந்தியில் வந்து ஏன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகும்னா லாங்குவேஜ் இதுதான். மற்ற லாங்குவேஜில் எல்லாம் வந்து அந்த திங்ஸுக்கு வந்து ஜெண்டர் கிடையாது. இப்போ வந்துட்டு ஜெண்டர் வந்து ஒன்று மனுஷங்களா ஆனிமல்ஸ் அவ்வளோதான். நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து எங்கேயோ பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் வந்து திங்ஸுக்கு வந்து ஜெண்டர் இருக்காது. ஏதோ ஸ்பானிஷில் இருக்குதுன்றாங்க, அது நமக்கு தெரியல. அப்புறம் வந்து ஹிந்திலும் அதே மாதிரி திங்ஸுக்கு நான் லிவிங் திங்ஸுக்கு ஜெண்டர் இருக்கும். எப்படி இது நம்ம நோட்டட் பண்ணணும்னா வந்துட்டு அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் ஹிந்தின்றதுனால அது ஈஸியாக தெரிஞ்சிடும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம புக்கில் கொஞ்சம் படிச்சுக்குவோம், ஓகே இது இந்த ஜெண்டர் இது இந்த ஜெண்டர். ஜென்ரலாக வந்து திங்ஸுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய திங்ஸு, அப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஜென்ஸ் ஓரியன்ட் திங்ஸு, இல்லை வந்து ஏர்ன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற திங்ஸு, அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த ஜென்ஸ் திங்ஸ்ன்றதெல்லாம் வந்து பாய் திங்ஸாக போட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கர்ல வந்து நிறைய ஆம்பளைங்க வேலை செய்யறதுனால அது வீடு கட்டுறதுனால அது கர்ன்றது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ப்ரௌடான திங்ஸ், பிக்காக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பாய் ஜெண்டர் போட்டுருவாங்க. ஸோ வந்து அது வந்து என்ன ஆயிரும்னா கர் வந்து பாய் ஜெண்டர், ஃபோன் வந்து பாய் ஜெண்டர். அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸு, சின்ன சின்ன திங்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த கேர்ள் ஜெண்டர்ஸ். ஸோ அப்படி தான் வந்து மேக்ஸிமம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த திங்ஸில் வந்து பெரிய ஃபேனாக இருந்தால் படா ஃபேனுன்னு சொல்லுவாங்க, குட்டி ஃபேனாக இருந்தால் சோட்டி ஃபேனுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பெருசாக இருக்கிறதெல்லாம் ஜென்ஸு திங்ஸு, குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கேர்ள்ஸ் திங்ஸு, அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து ஸ்பீடாக கொஞ்சம் ரன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பாய் திங்ஸு, கொஞ்சம் மெதுவாக சின்ன கொஞ்சம் சர்வெண்டட் ஓரியன்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கர் வந்து பாய் திங்கு, அதனால வந்து ராம்கா கர்ன்னு சொல்கிறாங்க. இந்த படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தோம்னா கேர்ள்ஸ் திங்ஸாக போட்டுக்குவாங்க. இப்போ வந்து இந்த புக்கு என்னோட இதுன்னு சொல்லணும், இல்லை ராமோட புக்குன்னு சொல்லணும். புக்கு வந்து கிதாப்னு சொல்லுவாங்க. இந்த கிதாப் வந்து கேர்ள் ஜெண்டர் எடுத்துக்குவாங்க. ராம் கி கிதாப் ஹேன்னுவாங்க. ராமோட புக்குன்ற போது ராம் கி கிதாப் அனுவாங்க. சீதா சொன்னா கூட அதே தான், சீதா கி கிதாப். அதே சீதாவோட வீடுன்னு சொல்லும் போது சீதா கா கர்ன்னு சொல்லணும். அதே வந்து ராமோட வீடுன்றப்போ ராம் கா கர்ன்னு சொல்லணும். இந்த மாதிரி ரெண்டு யாருக்கு இந்த திங்ஸ் சொல்ல போது கூட வந்து நம்ம என்ன சொல்லணும், திங்ஸ் சொல்ல போது கூட அந்த ஜெண்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி ஆகுதுன்னா அந்த பேசுகிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் பிரச்சனை இல்லை, அது நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எது திங்ஸ் எதுக்கு வருதுன்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு என்னோட பையன் அப்படி சொன்னோன்னா மேரா பேட்டா. என்னோட பசங்க மேரே பேட்டே. என்னோட அப்பா, ஸோ அப்பா பெரியவர் தானே, அப்போ மேரே பிதாஜி. அப்போ என்னோட பொண்ணுன்னு சொல்லணும், மேரி பேட்டி. என்னோட பொண்ணுங்கன்னு சொன்னால் கூட மேரி பேட்டியா. வந்து என்னோட வீடுன்னு சொன்னாலும் அது பையன் சொன்னாலும் பொண்ணு சொன்னாலும் கர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கர் வந்து பாய் ஜெண்டர், அதனால மேரா கர்.
ஃபோனு பாய் ஜெண்டர், மேரா ஃபோன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் என்னோட பென்னு என்ன, என்னோட பென்சிலு, என்னோட பென்னு, இல்லை வந்து என்னோட புக்கு, அந்த மாதிரி அரேசர், இதெல்லாம் வந்து மேரி போடணும். மேரி புக்கு, மேரி கலம், மேரி கலம் காக, என்னோட பெண்ணு எங்க அப்படின்னு சொல்லுவது மேரி கலம். இப்போ காடி, காடி மேக்சிமம் இந்த ஈ சவுண்டு வருதெல்லாம் எப்படி வந்து ஜாத்தா, ஜாத்தே, ஜாத்தி, ஈ சவுண்டு வருது இல்லைங்களா, அந்த ஈ சவுண்டு வர திங்ஸ் எல்லாம் மேக்சிமம் கேர்ள் ஜெண்டர் போடுவாங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக சொல்லலைன்னா என்ன ஆகும் ஆனால் வந்து ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜெண்டரில் தப்பு சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. திங்ஸில் வந்து பெருசாக வந்து ராங் ஆனாலும் பெருசாக ஒன்றும் ராங் இல்லை. இங்கே மேரா தான் வைக்கணுமான்னா தேவையே கிடையாது. உங்களுக்கு தெரியலையா திங்ஸ் என்ன ஜெண்டர் தெரியலையா, மேரி போட்டுக்கோங்க, மேரா போட்டுக்கோங்க, மேரே போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வாய்க்கு வருதோ அது போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து மிஸ்டேக். பெருசாக திங்ஸுக்கு வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் இல்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட காடி, என்னோட வண்டி என்னை சொல்லணும். அப்போ வந்து மேரி காடி என்னுவாங்க. ஸோ காடி வந்து கேர்ள் ஜெண்டர், ஏன்னா ஈ சவுண்ட் வந்துச்சு இல்லைங்களா. இப்போ ரோட்டி, ரோட்டி என்ன சப்பாத்தி இருக்குல்ல, ரோட்டி என்னுவாங்க. அந்த டீ சவுண்ட் வந்துச்சு இல்லைங்களா, மேரி ரோட்டி அனுவாங்க. ஸோ அந்த ரோட்டி அண்ட் ஈ சவுண்ட் வரதெல்லாம் வந்து கேர்ள் ஜெண்டர் போட்டுருவாங்க. திங்ஸில் எதனா ஈ சவுண்ட் இருந்துச்சுன்னா பிளைண்டாக கேர்ள் ஜெண்டரை நினச்சிக்கோங்க. அப்போ வந்து மேரி போட்டுடணும். மற்றதெல்லாம் வந்து மேரா போட்டுடலாம். ஓகேங்களா. ப்ளூரலாக இருந்தால் மேரே போட்டுடணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து தும்ஹாரா, தும்ஹாரா வந்து உன்னோட பையன்னு சொல்லணும். தும்ஹாரா பேட்டா, உன்னோட பசங்க. தும்ஹாரே, இங்கே ராரே ரீதா காக்கேக்கி, இந்த 3 வேர்ட்ஸ்க்கு மட்டும் மாற்றுவாங்க. என்னென்ன வேர்ட்ஸு, தும்ஹாரா, மேரா, ஹமாரா, இந்த 3க்கு மட்டும் உன்னுடைய, என்னுடைய, நம்மளுடைய, எங்களுடைய, இதுக்கு மட்டும் வந்து மேரா, ஹமாரா, தும்ஹாரா. மற்றதுக்கெல்லாம் வந்து இஸ்கா, உஸ்கா, இஸ்கி, உஸ்கி, இன்கா, உன்கா, இன்கி, உன்கி, சப்கா, சபுக்கே, எல்லாத்துக்கும் காதா. இந்த 3 மட்டும் வந்து மேக்கா, தும்கா, ஹம்கா வராது. மேரா, தும்ஹாரா, ஹமாரா, எல்லாம் ஒரே மீனிங் தான். அந்த ராதா காவா நம்ம நினச்சிக்கணும். அது நல்லா இல்லைன்னா அவங்க ரா போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உன்னோட பையன்னா வந்து தும்ஹாரா பேட்டா, உன்னோட பசங்க அண்ணா வந்துட்டு தும்ஹாரே பேட்டே, உன்னோட அப்பா அண்ணா வந்து உன்னோட அப்பான்றப்போ தும்ஹாரே பிதாஜி. இப்போ உன்னோட பொண்ணு தும்ஹாரி பேட்டி, உன்னோட பொண்ணுங்க தும்ஹாரி பேட்டியா, உன்னோட வீடு தும்ஹாரா கர், உன்னோட ஃபோனு தும்ஹாரா ஃபோன், உன்னோட புக்கு தும்ஹாரி கிதாப், உன்னோட பெண்ணு தும்ஹாரி கலம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்னது, ஆப்புக்கா, ஆப்புக்கார்னா உங்களுடைய. ஸோ வந்து நம்ம அந்த உங்களுடைய வந்து ஆப்பன்னு யார் சொல்லுவோன்னா, நம்மளுக்கு மேலே பெரியவங்கள் இருந்தவங்களும் நீங்கன்னு சொல்லுவோம். இல்லை வந்து ப்ளூரலாக நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் ஆப் நீங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுடைய நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து உன்னோட பையன், சாரி உங்களோட பையன்னு சொல்லுவோம். ஆப்புக்கா பேட்டா, உங்களோட பசங்க ஆப்புக்கே பேட்டே, உங்களோட அப்பா ஆப்புக்கே பிதாஜி, உங்களோட பொண்ணு ஆப்புக்கி பேட்டி, உங்களோட பொண்ணுங்க ஆப்கி பேட்டியா, உங்களோட வீடு ஆப்கா கர், உன்னோட ஃபோனு உங்களோட ஃபோனு ஆப்கா ஃபோன், உன்னோட பெண்ணு ஆப்புக்கி கலம், ஆப்புக்கி கிதாப், ஆப்புக்கி காடி. ஸோ வந்து இதெல்லாம் வந்து கீ எதுக்கு போடுறோம், அது கேர்ள் ஜெண்டராக எடுத்துறதுனால. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஹமாரா வந்து ஹமாரா தேஷ், இது என்னோட வீடுன்றப்போ ஹமாரே தேஷ் சொல்லலாம், இல்லை ஹமாரா தேஷ் சொல்லலாம். அப்போ வந்துட்டு இது என்னோட கிராமம்னு சொல்லும் போது ஹமாரி காவ் சொல்லலாம், ஹமாரே காவ் சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு திங்ஸுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம பேசிக்கலாம். பெருசாக அதில் மிஸ்டேக் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தால் மட்டும் அதுக்கு கேக்கி கரெக்டாக போடுங்க. ஆப்ஜெக்ட் பையனாக இருந்தால் கா போடுங்க, ஆப்ஜெக்ட் பொண்ணாக இருந்தால் கீ போடுங்க, ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் கே போடுங்க, பாய்ஸாக இருந்தால். இப்போ நெக்ஸ்ட் இவனோட பையன் சொல்லணும். இவனோட பையன் இல்லை இவளோட பையன், இஸ்கா பேட்டா. அப்போ வந்து இவனோட பசங்கன்னு சொல்லணும், இஸ்கே பேட்டே, இஸ்கே பிதாஜே. இவனோட பொண்ணு, சாரி இவனோட பொண்ணு இஸ்கி பேட்டி, இவனோட பொண்ணுங்க இஸ்கி பேட்டியா. அப்புறம் வந்து இவனோட வீடு இஸ்கா கர், இவனோட ஃபோனு இஸ்கா ஃபோன், இவனோட புக்கு அப்போ வந்து இஸ்கி கிதாப், இவனோட பெண்ணு இஸ்கி கலம், இவனோட வண்டி ஸோ வந்து இஸ்கி காடி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி உஸ்காக்கு கூட உஸ்கா பேட்டா,
उसके बेटे, उसके पिताजी, उसकी बेटी, उसकी बेटियाँ, उसका घर, उसका फोन, उसकी कलम, उसकी गाड़ी. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்கா. இன்கானா இவங்களோட, இவங்களோட பையன். அப்புறம் இன்கா பேட்டா, इनके बेटे, इनके पिताजी, इनकी बेटी, इनकी बेटिया, इनका घर, इनका फोन, इनकी किताब. ஸோ அதே மாதிரி உன்காவும் சேம் அதே மாதிரி தான். உன்கா பேட்டா, उनके बेटे, उनके पिताजी, उनकी बेटी, उनकी बेटियाँ, उनका घर, उनका फोन, उनकी गाड़ी. நெக்ஸ்ட் கிஸ்கா பேட்டா, யாரோட பையன் சொல்லணும். இப்போ யாரோட பையன்னு கேட்குறோம், அதனால கிஸ்கா பேட்டா. யாரோட பொண்ணு, பொண்ணு கேட்குறோம், கிஸ்கி பேட்டி. யாரோட பசங்க, கிஸ்கே பேட்டே. யாரோட பொண்ணுங்க, கிஸ்கி பேட்டியா. யாரோட வீடு, கிஸ்கா கர். யாரோட பெண்ணு, கிஸ்கி கலம். ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆகி தான் இந்த காக்கே கீன்றது டிபெண்ட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கிளாஸ் எடுத்துக்கலாம்னா வந்து நெக்ஸ்ட் இந்த காக்கேக்கு கிளியராப்பா. இந்த காக்கேக்கு அப்புறம் கோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்க போகிறது என்னென்னா வந்து சேல கூட வந்துட்டு என்ன இருக்குன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இந்த வந்து அப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் சொல்லிட்டோம்னா அது வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும். இந்த சேக்கு மட்டும் வந்து 4 மீனிங் வரும். அந்த வந்து என்னென்ன மீனிங்னு பார்க்கலாம். வந்து முஜ் ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து சே அன்னு வரணும். சேன்னா வந்து இப்போ வந்து மேக்கு கோ ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வரும்னா, மேக்கு கோ ஆட் பண்ணால் முஜுக்கோ வரும். அதே வந்துட்டு மேக்கு வந்து காக்கேக்கி ஆட் பண்ணிட்டோம்னா வந்து மேரா, மேரே, மேரி, இஸ்கா, இஸ்கே, இஸ்கி வரும். அதே வந்து இந்த மேக்கு வந்து ஆட் பண்ணால் வந்து முஜ் சே அன்னு வரும். முஜ் சே அண்ணா வந்து என்னென்னா வந்துட்டு என்னால், என்னுடைய, இல்லை என்கிட்ட இருந்து, வந்து எனக்கு மேலே, ஸோ என்னை விட, இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாம் 4 மீனிங் வரும். ஆனால் இப்போதுக்கு ஒரே ஒரு மீனிங் மட்டும் பார்த்துக்கலாம். வந்து முஜ்சே அண்ணா வந்துட்டு என்னன்னா என்கிட்ட இருந்து அன்னு எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்தேன்னு வந்து மேரேசேன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட இருந்தேன்னா முஜ்சே சொல்லணும். என்கிட்ட இருந்து தூரமாக போ, முஜ்சே தூர் ஜாவோ அன்னு சொல்லுவாங்க. அதே தும்சே இல்லை வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கிருந்து அங்கே போகணும். ஸோ வந்து உங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் எவ்வளோ தூரம் சார்? கோயம்புத்தூர் திருப்பூர் கித்தனா தூர் வந்து ஆனால் வந்து இருந்து ஃப்ரம் FROM ஃப்ரம் வரப்போ வந்து சேன்னு வரும். இதர் உதர், இங்கிருந்து அங்கே. உதர் இதர், அங்கிருந்து இங்கே. அப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கு, எங்கே வரைக்கு போயிட்டுருக்கிற வந்துட்டு என்ன சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தக்கு சொல்லும். ரயில்வே ஸ்டேஷன் தக் ஜா ரஹி ஹூம். இதர் ரயில்வே ஸ்டேஷன் தக் ஜா ரஹி ஹூம். இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறேன்னு சொல்கிறப்போ வந்துட்டு என்ன வரும்னா இந்த வரும். இன்னும் இந்த வந்து என்னை விட அவள் வந்து ஹைட்டாக இருக்கிறான்னு சொல்ல போது கூட முஜ்சே ஓ லம்பாக, முஜ்சே ஓ சாலாக்க. ஸோ வந்து என்னை விடன்னு சொல்கிற போது முஜ்சே யூஸ் பண்ணுவாங்க. என்னால், முஜ்சே ஓ காம் தும்கோ மில்கை, என்னால் அந்த வேலை கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து சேனுவாங்க. இன்னொன்று வந்து சேக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெண்ணில் எழுதினேன் அன்றப்போ வந்து கலம் லிக்தியும். காதால் கேட்டேன் அன்றப்போ வந்து கண்ணால் பார்த்தேன்னு ஆங்கு தேக்தியும். ஸோ வந்து இந்த சேக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. ஆனால் நம்ம கிளாஸை சொல்ல போது ஒரு மீனிங் கரெக்டாக நம்மளுக்கு சென்டென்சஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போது அந்த வந்து நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிடும். ஸோ மேக்சிமம் இங்கிருந்து அங்கேன்னு சொல்ல போது வரும். இதர் உதர், இதர் உதர். நெக்ஸ்ட் வந்து மே வந்து இதில் அதில்ன்னு சொல்ல போது பேக் மே, கிளாஸ் மே கஹா ஹூம், கிளாஸ் மே ஹூம், மே घर में हूँ, मैं ट्यूशन में हूँ, मैं कोयम्बतूर में हूँ. ஸோ வந்து மே வந்து ஆப் கஹா ஹை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றப்ப வந்துட்டு நாங்கள் ஹம் மந்திர் மேக வந்து டெம்பிளில் இருக்க. மே எல்லாம் வந்துட்டு என்ன ஆகுனா இதுக்குள்ளே அதுக்குள்ளே. கிஸ்மே எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். கிஸ்மே ஆனுவாங்க.
அப்போ வந்துட்டு இன்மே ஹே இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா இன்மே ஹே. சேம் அதே மாதிரி எனக்குள்ள இருக்குன்னு சொல்லணும்னா முஜ்மே. அது உனக்குள்ள இருக்கு, உனக்குள்ள வேற, உனக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது உனக்குள்ளன்றப்போ தும்மே. இப்ப ஆப்புமே உங்களுக்குள்ள என்ன குழப்பம்னு கேட்கணும். ஆப்புமே. அது வந்து ஹம்மே எங்களுக்குள்ள, எங்களுக்குள்ள கன்ஃபியூஷனா இருக்கு. ஹம்மே குச் கன்ஃபியூஷன் ஹே. அப்ப வந்து இஸ்மே. இஸ்மேனா இதுக்குள்ள என்ன இருக்கு, என்னமோ ஆடிட்டு இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு. இஸ்மே கியா ஹே, இஸ்மே கியா ஹே. அதுக்குள்ள என்ன இருக்கு, உஸ்மே கியா ஹே. இன்மே இதுக்குள்ள இல்ல இவங்களுக்குள்ள உங்க பையன் இன்மே ஆப்கா பேட்டா கவுன் ஹே. இதுக்குள்ள உங்களோட பையன் யாரு, இல்ல இதுக்குள்ள உங்களோட ஹஸ்பண்ட் யாரு. இன்மே ஆப்கா ஹஸ்பண்ட் கவுன் ஹே. ஸோ வந்து இன்மே உண்மே மேன்னா இதுக்குள்ள இவங்களுக்குள்ள. கிஸ்மே எதுக்குள்ள இருக்கு, கிஸ்மே ஹே பேக் ஃபோன் எங்கேயோ வச்சுட்ட. அவர் கேட்குறாங்க ஃபோன் கஹா ஹே, பேக் கிஸ்மே ஹே எங்க இருக்கு. கஹா ஹேனா எங்க இருக்கு, எதுக்குள்ள இருக்கு. பேக்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கிஸ்மே ஹே எதுக்குள்ள இருக்குன்னா கிஸ்மே ஹே. அப்புறம் வந்து சப்மே ஹே. சப்மேன்னா வந்துட்டு எல்லாத்துக்குள்ளன்றப்ப வந்துட்டு சப்மே ஏக் பகவான் ஹே எல்லாத்துக்குள்ள ஒரு கடவுள் இருப்பாரு அப்படின்னு சொல்றப்ப வந்து சப்மே அந்த மாதிரி வருது மே. இப்போ வந்து கோ பார்த்தோம், காக்கே கீ பார்த்தோம், அப்புறம் சே பார்த்தோம், அப்புறம் மே பார்த்தோம். பர். இப்போ பர்ன்னா வந்து என்னன்னா மேலே அப்படின்னு சொல்றது. வந்து ஏன் மேல உன் மேல இது மேல அது மேல அப்படின்னு சொல்லணும்ல, அது வந்து பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்னாலும் மேலதான், ஊப்பர்னாலும் மேலதான். ஆனா பருக்கு ஊப்பருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து பர் வந்து மேல டச்சா இருக்கும், ஊப்பர் வந்து டச் ஆகாம இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஆன் அப்பான் இருக்குது இல்லைங்களா, சேம் அதே மீனிங். இப்போ வந்து ஆம், எப்படி சொல்லணும்னு மேஜ் மேல வந்து ஒரு புக்கு வச்சிருக்கோம். அப்போ வந்துட்டு மேஜ் பர் கிதாப் ஹேன்னு சொல்லுவோம். டேபிள் மேல ஒரு புக் இருக்கு. அதே வந்துட்டு கொஞ்சம் ஹைட்ல வந்துட்டு ஃபேன் ஃபேன் சொல்ல போது என்ன சொல்லுவாங்க, ஊப்பர் ஃபேன் ஹே. ஸோ வந்து இது எதுக்கு டச்சா இல்லை, பர் சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஊப்பர் ஃபேன் ஹேன்னு சொல்லுவாங்க. ஸோ பருக்கு ஊப்பருக்கு ரெண்டு பொதுவாக மீனிங் எடுத்தா வந்து மேலே தான் மீனிங்கு. ஆனால் வந்து பர் வந்து டச் ஆகிருக்கும், ஊப்பர் வந்து நம்மளுக்கு டச் ஆகாமல் மேலே இருந்தால் அது ஊப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என் மேலே நம்பிக்கை வை, அதுக்கு கூட பர் யூஸ் பண்ணுவாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா, முஜ் பர் விஸ்வாஸ் நஹி ஹே. இல்லை என் மேலே நம்பிக்கை வை, முஜ் பர் விஸ்வாஸ் ரகோ. இங்கே வந்து கோ ஆட் ஆகும் போது, எனக்குன்னு ஆட் ஆகும் போது முஜுக்கோ அன்னு வந்துச்சு, இல்லை முஜே அன்னு வந்துச்சு. இந்த காக்கே கீ வரப்போ மட்டும்தான் என்னுடைய உன்னுடைய வரப்போ மேரா மேரே மேரி வந்துச்சு. இப்போ வந்து என் மேலேன்றப்போ வந்து முஜிப்பர் தான் வரணும், மேரா பர் வரக்கூடாது. முஜிப்பர் முஜே. மற்றதெல்லாம் வந்து முஜேன்னு தான் வரும். முஜே தும் தும்ஹாரே அந்த மாதிரி வரும். இதுக்கு மட்டும் எது காக்கே கீக்கு மட்டும்தான் மேரா மேரி இல்லை வந்துட்டு தும்ஹாரா ஹமாரா ஆன்னு வரும். இப்போ வந்து முஜிப்பர்ன்னு வந்து என் மேலே. தும்பர் தும்பர் விஸ்வாஸ் நஹி ஹே உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ வந்து தும்பர். ஆப் பர் ஆப் பர் விஸ்வாஸ் ரக் ஆப் பர் விஸ்வாஸ் ரக்குங்கி உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவது ஆப் பர். ஹம்பர் ஹம்பர் நம்ம மேலே சொல்றது. இஸ்பர் மத் ரக்கோ இது மேலே வைக்காத சொல்லணும். இது மேலே சூடான திங்ஸ் எதுவுமே வைக்காத. இஸ்பர் கரம் கா சீஜம் நை ரக்கோ இல்லை மத் ரக்கோ சொல்லுவாங்க. ரக்கோன்னா வெய்யி, மத் ரக்கோன்னா வைக்காத. டோன்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து மத் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்ற யூஸ் பண்ணுறதுல வந்து நஹி யூஸ் பண்ணிக்கலாம். நஹி ஹே அண்ணா வந்து அங்கே இல்லைன்னு. மற்ற வந்து டோன்ட் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து மத் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்பர் மத் ரக்கோன்னா வந்து இது மேலே வைக்காத. உஸ்பர் மத் ரக்கோன்னா அது மேலே வைக்காத. இன்பர் அண்ணா வந்து இதுக்கு மேலே சொல்கிறது. இல்லை வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அங்கே எதனா நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே சொல்கிற போது வந்துட்டு அவங்க மேலே இவங்க மேலே வந்து இன்பர் இன்பர் விஸ்வாஸ் ரக்கோன்னா வந்துட்டு அதுக்கு மேலே. கிஸ்பர்னா யாரு மேலே. கிஸ்பர்னா வந்து யாரு மேலே சொல்கிறது. யாரு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கு, கிஸ்பர் அப்கோ விஸ்வாஸ் ஹே. ஸோ அந்த யாரு மேலேன்றப்ப கிஸ்பர் வரும். இப்போ வந்து பர் பார்த்தாச்சு, சே பார்த்தாச்சு, கோ பார்த்தாச்சு,
காக்கேக்கி உடைய பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்காக உனக்காக சொல்ல போது அதுக்கு வந்து மேரேலியே கேலியே வரும். கேலியே வந்துட்டு என்னன்னா உனக்காக எனக்காகன்றப்போ வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ராம்காகன்னு சொல்லணும், ராம் கேலியே. சீதாக்காகன்னு சொல்லணும், சீதா கேலியே. இவனுக்காகன்னு சொல்லணும், இஸ்கேலியே. அவனுக்காகன்னு சொல்லணும், உஸ்கேலியே. இவங்களுக்காகன்னு சொல்லணும், இன்கேலியே. அவங்களுக்காகன்னு சொல்லணும், உன்கேலியே. இங்க பாருங்க, வித்தவுட் ரெஸ்பெக்ட்னா இஸ்ஸு உஸ்ன்னு சொல்றோம், இஸ்கே உஸ்கே. வித் ரெஸ்பெக்ட்ன்றப்போ இன் உன்னு சொல்றோம், இன்கே உன்கே. இப்ப யாருக்காகன்னா கிஸ்கேலியே, யாருக்காக கிஸ்கேலியே, எல்லாத்துக்காக சப்கேலியே. ஸோ வந்து मेरे लिए तुम्हारे लिए आपके लिए हमारे लिए इसके लिए उसके लिए इनके लिए उनके लिए किसके लिए सबके लिए. ஸோ வந்து இது எல்லாத்துக்காகன்ற போது இந்த மாதிரி ஒருத்தர் அத்தனை இவனுக்காக அவனுக்காக இவளுக்காக அவளுக்காகன்றப்போ கேலியே நான் வச்சுக்கணும். கேலியே வந்து இவங்களுக்காகன்னு சொல்றப்போ கேலியே. பர்றன்னா இவங்க மேல அவங்க மேல இது மேல அது மேலன்னு சொல்ற போது பர்ரு. அப்புறம் வந்து இதுக்குள்ள அதுக்குள்ள சொல்ற போது மே. இங்கிருந்து அங்க தூரமானோ, இவங்க விட அவ பெருசானோ, இல்ல வந்து இவனாலனோ, இல்ல இவனிடமானோ, இது எல்லாத்துக்கும் சே. சே மட்டும் நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வரப்போ அந்த சேவோட மீனிங் என்ன எலாபரேட்டடா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா சே வந்து இங்கிருந்து அங்கன்றது மட்டும் வரப்போ சே யூஸ் பண்ணணும். இந்த காக்கேக்கி என்றது உடைய வரப்போ இவனுடைய அவனுடைய இவங்களுடைய அவங்களுடையன்றப்போ காக்கேக்கி. அப்புறம் கோ வந்து இவனுக்கு அவனுக்கு இவனை அவனான்றப்போ அவனை என்றப்போ கோ. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்னும் நேற்று நம்ம கிளாஸ்ல சொல்றப்போ கே எங்கெங்க வருதோ அங்கே கொஞ்சம் கவனிங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு 13-14 வேர்ட்ஸுக்கு மட்டும் கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த கே எது வருதோ பார்த்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நம்ம ஆப்ஷன் இந்த ஆப்ஜெக்ட்டு கேர்ளா பாயா இது எதுவுமே பார்க்காம அந்த கே வர இடத்துல எந்தெந்த வேர்டு வருதோ அங்கே கேன்னு நம்ம வச்சிடலாம். அந்த வேர்ட்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். நேற்று நம்ம லெசன்ல அந்த கான்வர்சேஷன்ல வரப்போ வந்துச்சு கே ஊப்பர். இப்போ வந்து வீட்டுக்கு மேலான்னு வந்துச்சுன்னா கர்கே ஊப்பர்ன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு கே நீச்சே பெஞ்சு கீழேன்னு சொல்லணும்னா முன்னாடி எதனா வேர்பு இல்லை வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து அதுக்கு கீழே இதுக்கு கீழேன்றப்போ வந்து கே நீச்சே. இப்போ வந்து இதுக்கு கீழேன்னு சொல்லணும் இஸ்கே நீச்சே, அதுக்கு கீழே உஸ்கே நீச்சே. அப்போ இந்த ஒரு மரத்துக்கு கீழே பேடுக்கே நீச்சே, நேற்று வந்த லெசன்ல வந்துச்சு பேடுக்கே நீச்சே வந்து. அப்புறம் கே அந்தர் கர்கே அந்தர் ஆவோ, கர்கே அந்தர் ஆவோ. நெக்ஸ்ட் வந்து கர்கே பாஹர் ஜாவோ, வீட்டுக்கு வெளியே போ. சும்மா வந்து வெளியே போனா வந்து பாஹர் ஜாவோ சொல்லிக்கலாம். வீட்டுக்கு வெளியே போன்னு சொன்னோம்னா மட்டும் கர்கே பாஹர் ஜாவோன்னு சொல்லணும். அப்புறம் வந்துட்டு கர்கே பீச்சே, பீச்சேன்னா பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி. கர்கே சாம்னேன்னா முன்னாடி. ஆனா முன்னாடி எப்படி இருக்கும்னா நமக்கு ஆப்போசிட்ல இருக்கும், நம்மள ஃபேஸ் டு ஃபேஸ் இருப்போம். கர்கே ஆகேன்னா கூட முன்னாடி தான், ஆனா முன்னாடி பக்கம் திரும்பி இருக்கும், அது ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்காது, முதுகு தெரியும். சாம்னேன்னா வந்து நமக்கு எதிர்த்துல ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தாச்சுன்னா வந்து ஆகே சொல்லுவோம். சாரி, ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்துச்சுன்னா சாம்னே, முன்னாடி அந்த பக்கம் ஃபேஸ் கொடுத்து நின்றுச்சுன்னா ஆகே. இப்போ வந்து பகல்மே, கே பகல்மேன்னா பக்கத்துல உட்கார்ந்துருந்தா கே பகல்மேன்னு சொல்லுவோம். அதே வந்து பாஜுமேன்னா கூட பக்கத்துல தான். பாஸ் அண்ணா வந்து கே பாஸ் வந்து கிட்ட கிட்ட சொல்ல போது கே பாஸ் சொல்லுவோம். கே பாத்னா அப்புறம், கே பாத்னா அப்புறம். கே பினா அண்ணா வந்து இல்லாம. இது சென்டென்சஸோட சொல்ல போது இன்னும் ஈஸியா இருக்கும். சென்டென்சஸோட நான் சொல்லி கொடுக்குறேன். கே பாரேமே அண்ணப்போ அது பத்தி இது பத்தின்னு சொல்லப்போ. கே அலாவா வந்து தவிர, இது தவிர அது தவிரன்னு சொல்றோம்ல, அது கே அலாவா. கே பதல்மே அண்ணா வந்து இதுக்கு பதிலா அது அதுக்கு பதிலா இதுன்னு சொல்ல போது. கேலியன்னா இப்ப அப்படியே பார்த்தோம், இதுக்காக அதுக்காகன்னு. கே சாத்த இவன் கூட அவன் கூட இவனோட என்றப்ப வந்து கே சாத்தன்னுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 13-14 வேர்ட்ஸ்ல வந்து கே என்றது வரும். இது வேர்டோட ஆட் ஆகும் போது எப்படி வரும் வந்துட்டு
இப்ப வந்து எனக்காக சொல்லணும்னா மேரே லியே தான் சொல்லணும். அது கேர்ளா இருந்தாலும் பாயா இருந்தாலும் மேரே லியே தான் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு பக்கத்துல சொல்ல போதுன்ட்டு மேரே பகல் மே தான் சொல்லணும். கேர்ளானே மேரே பகல் மே சொல்லக்கூடாது. மேரே பகல் மே. ஸோ இது வந்து எல்லாம் கலெக்ஷன் பண்ணி எழுதுறதுனால எது எதுக்கு ஏ சவுண்ட் வரும் எழுதுனால இது நீங்க எங்க வந்தாலும் இந்த வேர்ட்ஸ் 13 வேர்ட்ஸுக்கு நான் வச்சுக்கிறது ஈஸி. இந்த 13 14 வேர்ட்ஸ்க்கு கே போடணும். இப்போ வந்துட்டு வீட்டுக்கு மேலன்றது எடுத்துக்கலாம். கர்கே ஊப்பர் ஆயியே வீட்டுக்கு மேல வாங்க. அதை வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லணும்னா கர்கே அந்தர் ஆயியே. அதே வந்துட்டு ஒரு மரத்து கீழே நில்லுங்கன்னு சொல்லணும். பேடிக்கே நீச்சே கடோ இல்ல கடியே. கடியன்னா நில்லுங்கன்னு சொல்றது. ஆக்சுவலா ருக்கோ அண்ணா வந்து நடந்து வந்துடுறப்போ ஸ்டாப் அன்னு யூஸ் பண்றப்போ ருக்கோ யூஸ் பண்றோம். வந்து மரத்துக்கு கீழே நில்லுங்கன்னு சொல்றோம். நில்லுன்றதுக்கெல்லாம் வந்து கடோன்னு சொல்லுவோம், இல்ல கடியே சொல்லுவோம். இப்போ வந்து எங்களை வீட்டுக்கு முன்னாடி ஒரு பார்க் இருக்கு. அப்படி சொன்னோம்னா மேரா கர்கே ஆகே. ஆகேன்னா அந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருக்குது. மேரா கர்கே ஆகே ஏக் மந்திர் ஹை. ஒரு டெம்பிள் இருக்கு. அதே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கர்கே சாம்னே ஏக் பார்க் ஹை. ஸோ வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம வெளியே போனோடனே அந்த பார்க் நம்மளை பார்த்து இருக்குதுன்னா வந்து சாம்னே, கே சாம்னே. இல்லை வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்குதுன்னா கே ஆகே. வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு லைப்ரரி இருக்கு. घर के पीछे एक லைப்ரரி है. அப்போ வந்து ஏன் அம்மா பக்கத்துல போய் உட்காருன்னு சொல்லணும். माँ के बगल में இல்ல बाजू में जाकर बैठो ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து பக்கத்துல உட்கார்ந்தா வந்துட்டேன்னு சொல்லலாம். கே பகல் மே கே பாஜு மேன்னு சொல்லுவாங்க. அதே அம்மா கிட்ட போய் உட்காருன்னா வந்து மா கே பாஸ் ஜாக்கர் பேட்டோ. பாஸ்ன்னா கிட்ட எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். பகல் மே பாஜு மேனா ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ உட்கார்ந்தா வந்துட்டு அப்போ வந்து பகல் மேன்னு சொல்லுவாங்க. வந்து நான் இல்லாம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாதன்னு சொல்லணும். இல்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாத, இல்ல நான் இல்லாம சொல்லாத அப்படி சொல்லணும். மேரே பினா மத் போலோ. நான் இல்லாம சொல்லாத. மேரே பினா. இல்ல அண்ணா இல்லாம சொல்லாத. பாய்க்கே பினா நஹி போலோ. இல்ல அம்மா இல்லாம ஸ்டார்ட் பண்ணாத. மா கே பினா மத் ஷுரு கரோ. ஷுரு கரோனா ஸ்டார்ட் பண்ணாத. ஸ்டார்ட் அண்ணா வந்து ஷுரு, மத்து போட்டுறதுனால டோன்ட் அன்னு வரும். டோன்ட் ஸ்டார்ட்ன்றப்போ வந்துட்டு என்ன வரும்? மத்து ஷுரு கரோ அன்னு வரும். இப்போ வந்து கே பின்னா புரிஞ்சுது. கே பின்னா இல்லாமன்றது. கே பாரேமே. இப்போ வந்து என்னை பத்தி சொல்லு அன்னு சொல்லணும். மேரே பாரேமே போலோ. இல்லை உன்னை பத்தி சொல்லேன்னு சொல்லணும். தும்ஹாரே பாரேமே போலோ. இல்லை வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் பத்தி சொல்லுங்க. आपका फ्यूचर இல்ல பவிஷ்யன்னு சொல்லலாம். பவிஷ்ய கே பாரேமே போலோ. இல்ல வந்துட்டு உன்னோட லைஃப் பத்தி சொல்லுங்க. ஆப்கே இல்ல வந்துட்டு ஆப்கா லைஃப் கே பாரேமே. கே பாரேமேனா அது பத்தி இது பத்தின்னு சொல்றது. போலோ போலியேன்னு சொல்லணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கே அலாவா. கே அலாவான்னா தவிர. வீட்டுல தாத்தா தவிர வேற யாருமே இல்லை. घर में दादाजी के अलावा कोई नहीं है. வந்து அலாவனா தாத்தா தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்ல வந்து கே அலாவா. வீட்டுல நாய் தவிர வேற எதுவுமே இல்லை அண்ணன் வச்சுக்கோ. நாய் விட்டுட்டு வந்துட்டோம், நாய் தவிர இது. கர்மே குத்தா கே அலாவா. வந்து தவிரன்றப்ப வந்துட்டு கே தவிர. நீ தவிர எல்லாரும் நாங்க போறோம்ட்டு. ஆப்கே அலாவா ஹம் சப் ஜாயேங்கே. நீ தவிர எல்லாரும் உன்னை தவிர எல்லாரும் போவோம் சொல்ல வந்து கே அலாவான்னுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கே பதல்மே அண்ணா வந்துட்டு தமிழ்ல வர மாதிரி பதல்மேனா பதிலா. இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது என்றப்ப வந்து கே பதல்மே. இப்ப வந்து அண்ணாக்கு பதிலா நீ போ. பாய் கே பதல்மே தும் ஜாவோ. இல்ல வந்துட்டு எனக்கு பதிலா நீ போன்னா மேரே மேரே பதல் மே தும் ஜாவோ. மேரே அண்ணா வந்துட்டு மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு கேதா வரும். இந்த மேரே தும்ஹாரே ஹமாரே இது எல்லா இடத்துக்கும் அது அப்ளை ஆகும். ஸோ வந்து மே ரே அன்னு சொல்லணும், ஹமாரே அன்னு சொல்லணும், தும்ஹாரே அன்னு சொல்லணும். மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு பாய் கே அலாவா பாய் கே பதல் மே
இல்லை வந்து ராம் கே பதல் மே, இல்லை சீதா கே பதல் மே எல்லாம் சொல்லிக்கலாம். அப்போ வந்து मेरे लिए எனக்காக, ராம்காக ராம் கே லியே, சீதாக்காக சீதா கே லியே, मेरे लिए कुछ मदद करो எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்றப்ப வந்து मेरे लिए. मेरे साथ आओ என் கூட வா, இல்லை வந்து அண்ணா கூட போ, பாய் கே சாத் ஜாவோ இல்லை அக்கா கூட போ, தீதி கே சாத் ஜாவோ இல்லை அம்மா கூட போ, மா கே சாத் ஜாவோ. ஸோ வந்து கே சாத்தனா கூட, ஓட என்றப்போ வந்து ஸோ இதெல்லாம் வந்து கே 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 கேன்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு 3-4 இதுக்கு வந்து கீ கூட யூஸ் பண்ணுவோம். அது சொல்ல போது லெசன்ஸில் சொல்ல போது சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் எதுக்கு கீ வருமுன்னா கீ தரஃப். கீ தரஹன்னா என்னன்னா அம்மா மாதிரியே பண்ணு, அப்பா மாதிரியே பண்ணு, அண்ணா மாதிரியே படி என்றப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பாய் கீ தரஃப் படோ, இல்லை அப்பா மாதிரியே ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னா வந்து பிதாஜி கீ தரஃப் காம் கரோ இல்லை மெஹனத் கரோ அனுவாங்க. அப்புறம் வந்துட்டு ரோடு பக்கமாகவே போ அன்னு சொல்லணும்னா ரோடு கி ஓர் ஜாவோ, ஓர் அனுவாங்க. ஓர் அண்ணா வந்து அது பக்கமாகவே. இப்போ வந்து புக்கு பார்த்து படி அப்படி சொல்லணும்னா கிதாப் கி ஓர் தேக்குக்கர் படோ அனுவாங்க. ஸோ கீ வந்து ஒரு 3-4 இதுக்கு வரும், மற்றதுக்கு எல்லாம் கே தான். இப்போ வந்துட்டு இதுதான் வந்து கீ ஜக கீ பாத்தெல்லாம் வந்து பொண்ணு இவளோட பேச்சு கேளு என்றப்போ வந்து இஸ்கி பாத்து சுனோ அனுவாங்க. இஸ்கி பாத்து சுனோ. ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து கே தான் மேக்சிமம் வரும். இந்த 13 வேர்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கே ஊப்பர், கே நீச்சே, கே பாஹர், கே ஆகே, கே பெஹலே, கே சாம்னே, கே பீச்சே. கே பெஹலே சொல்லலை. கே பெஹலே என்னன்னா முன்னாடி எங்க இருக்கிறன்னு வந்து இஸ்கே பெஹலே, இதுக்கு முன்னாடி எங்க இருக்கிறான்னு கேட்கணும். அப்போ வந்து இஸ்கே பெஹலே. அதுக்கு முன்னாடி என்ன எங்க இருக்கிறான்னு கேட்கணும். உஸ்கே பெஹலே வந்து கே பெஹலேன்னா முன்னாடி அப்படின்னு சொல்ல போது கே பெஹலேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கிளாஸ்ல வந்து இப்போ மேக்ஸிமம் நம்ம பேசுறதுக்கு உண்டான கன்ஜெக்ஷன்ஸு, அதுக்குண்டான சின்ன சின்ன ப்ரிப்போசிஷன்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியாச்சு.